2024 வருஷத்தில் 1000 கோடி வசூல் கொடுக்கக்கூடிய பல தமிழ் படங்கள் இருக்குது அப்படின்னு பெருமையோடு இந்த வருட ஆரம்பத்தில் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அதில் ஏகப்பட்ட படங்கள், பெரிய பெரிய படங்கள். அதில் மிக முக்கியமான ஒரு படமாக நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 படம் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அந்த படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆச்சு. நான் முற்றிலும் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அந்த படம் படுதோல்வி அடைஞ்சது. அது மட்டும் கிடையாது, சங்கருக்கு என்ன ஆச்சு, இப்படியெல்லாம் கிரிஞ்சான சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னும், கமலஹாசன் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னும் ஏகப்பட்ட வசவுகள், திட்டுகள், எல்லாத்த விட பயங்கரமான ட்ரோல்கள். இது எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த படம் வழக்கமாக இந்த ஜென்ரேஷனில் ஒரு படம் நல்லா இல்லைனா எப்படியெல்லாம் களி ஊற்றுவாங்களோ அந்த அளவுக்கு களி ஊற்றுனாங்க. இப்போ வர கங்குவாக நடந்தது தான் அதுக்கும் நடந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இந்தியன் 3 வராது அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் இந்தியன் 3 வருது அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு முன்னாடி நினைச்சாங்கன்னா இந்தியன் 2 வருது, அதாவது இந்தியன் 3 இருக்குது, பட் என்னன்னா அது ஓடிடி தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஓடிடியில் அப்படின்னாங்க. இப்போ அரசல் புரசலாக வரும்போது என்ன தவணுச்சுன்னா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, எப்படிப்பா ஓடிடியில் விடுவாங்க அப்படிலாம் சொல்லும்போது லாஜிக்காக சில விஷயம் சொன்னாங்க. இல்லைங்க, ஏற்கனவே படம் நல்ல ரிசல்ட் இல்லை இந்தியன் 2, அதனால் இந்தியன் 3க்கு இப்படி மறுபடியும் இந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குமான்னு தெரியல, ஒரு அவநம்பிக்கையோடு தான் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படிலாம், அதனால தான் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இப்போ நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரே சொல்லியிருக்காரு, இந்த வார ஒரு பத்திரிகைக்கு வெளியிட்டவர். அந்த பேட்டில் என்ன சொன்னார்னா, இந்தியன் 2 ட்ரோல்ஸை பற்றி நானும் பார்த்தேன், ஆனால் நாங்கள் மனப்பூர்வமாக மனசாட்சியோட ஒரு படத்தை கொடுத்தோம். அதில் கூறப்பட்ட மெசேஜ் பார்த்திங்கன்னா நல்ல மெசேஜ். அந்த பேப்பர் செய்திகளோ பார்த்திங்கன்னா இந்தியன் 2ல் வர மாதிரியே சில குழந்தைகளே தங்கள் பெற்றோர்கள் லஞ்சம் வாங்குறத காட்டி கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய உண்மையான வெற்றியாக நினைக்கிறேன். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான தனிப்பட்ட விமர்சனங்கள், காழ்ப்புணர்ச்சிகளாக நான் ஆளாக மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் 3 ஓடிடி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, நிச்சயமாக 100% இந்தியன் 3 தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சங்கர் அவர்களே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தெளிவாக உறுதியாக சொல்லிட்டாரு.